வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுனா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கான கண்டினியூஸ் தான் பார்க்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹24,000 காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி, அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்களாம். ஸோ அப்படி வாங்கினா 1.5 வருஷத்தில் 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ ரூபா வட்டியாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். A = P × 1 + R/2/100 பவர் 2n. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எனக்கு அசல் வந்து 24,000, 1 + R வந்து 10%, அப்போ 10/2/100, 2 × n வந்து 1.5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 வருஷத்தை நான் என்ன செய்வேன்னா, ஓர் 2 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3/2ன்னு வருமா? ஸோ 1.5 வருஷத்தை 3/2ன்னு சொல்லலாம். சரியா? ஸோ 3/2. அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். இது புரியும்னு நினைக்கிறேன். 2க்கு நேராக 2 எழுதிட்டேன். அந்த எண்ணுக்கு பதிலாக தான் 3/2ன்னு எடுத்தேன். ஸோ 2க்கு 2 கேன்சல். சரியா? அப்போ மீதி இருக்கிறது 3 மட்டும்தான். இங்கே 24,000க்கு 10ல் பாதி என்னம்மா? 5%. அப்போ 100, ஓர் 100 100, 5 ஆட் பண்ணால் 105/100ன்னு வரும். இதை 3 வருஷத்துக்கு எழுத சொல்கிறாங்க, அதாவது 3 முறை எழுத சொல்கிறாங்க. அப்போ 3 முறை எழுதிக்கிட்டேன். ஸோ இங்கே 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டேன். 5ஆம் வாய்ப்பாலில் I2 10, இது 21 முறை. அதே 5ஆம் வாய்ப்பாலில் இது 20 முறை, இது 21 முறை. அதே 5ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை, இது 21 முறை. 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8, 8ஆம் வாய்ப்பாலில் 24 வந்து 3 முறை. சரியா? ஸோ அப்போ எனக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3, நெக்ஸ்ட்டு 21 வந்து 3 முறை இருக்குது. இதை பெருக்குனா 27,783ன்னு வரும்பா. சரியா? 27,783ன்னு வரும். இது அமௌண்ட்டுமா. எனக்கு தேவை என்னன்னா இங்கே வட்டி மட்டும்தான். ஸோ அப்போ 24,000 கழிச்சிடுறேன். இதுதானே அசல். இதை கழிச்சிங்கன்னா மீதி 3,783ன்னு வரும். இதுதான் வட்டி. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இந்த ஒரு லைனுங்க, இதெல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஒரு லைன் எழுத தெரிஞ்சால் போதும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ எழுதிங்க, 24,000. சரியா? ஸோ கொஷினில் என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ 10%. அரையாண்டுன்னு சொன்னால் அதில் பாதி எத்துங்க. 10ல் பாதி என்ன? 5 தானே? அதை 105/100ன்னு எழுதிங்க. சரியா? 1.5 வருஷம், 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி தரேன். 1.5 வருஷத்தில் எத்தனை முறை தந்திருப்பேன்? 3 முறை தந்திருப்பேனா? ஸோ 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி தரேன்னா 1.5 வருஷத்துக்கு 3 முறை தந்திருப்பேன். ஸோ அந்த 105/100 3 முறை எழுதியிருக்கேன். இதை கேன்சல் பண்ணால் வர்றது அமௌண்ட்டு, அதிலிருந்து அசலை கழிச்சா வர்றது வட்டி. சரியா? ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு 3,783ன்னு வந்திருக்கு, 3,783ன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1,000 ஃபார் 1.5 years அட் 20% per annum காம்பவுண்டட் இயர்லி அண்ட் ஆஃப் இயர்லி? சரியா? ஆக்சுவலாக இது 1000 அல்ல, 10,000. சரியா? அது டைப்பிங் மிஸ்டேக். இங்கே பாருங்கள், 10,000 தான். ஓகேவா? ஸோ பாருங்கள், 20% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு 10,000க்கு ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஸோ இந்த கொஷின்பா என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் 10,000, ஆர் வந்து 20%,
எண்ணு 1.5 வருஷம். ஸோ இப்படி கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆனுவலி. வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னா இதுக்கு ஒரு வட்டி கிடைக்குமா? அதே போல் இதே அசல் 10,000 ஆர் 20%, எண்ணு 1.5 வருஷம். ஆனால் இங்கே 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆஃப் இயர்லி. ஸோ இது ரெண்டுத்துக்குமே 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்கினா இதுக்கு ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னா இதுக்கு ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அசல் 10,000 சரியா, 20%, 1.5 வருஷம், 20%, 120/100ன்னு சொல்லலாமா? ஸோ ஒரு வருஷத்துக்கு எழுதிட்டேன். இன்னும் இருக்கிறது எனக்கு ஒரு அரை வருஷம், அதாவது அந்த 1/2. இந்த 1/2வை இந்த 20ஆல் பெருக்குனா என்னங்க வரும்? இது ஒரு முறை, இது 10 முறையா? ஸோ அப்போ இதை 110/100ன்னு சொல்லலாமா? 110/100ன்னு சொல்லலாம்ல. அதாவது இந்த 10,000த்துக்கு 1.5 வருஷத்துக்குன்றாங்க, நான் ஒரு வருஷத்துக்கு 120/100ன்னு எழுதிட்டேன். ஆனால் இன்னும் ஒரு அரை வருஷம் இருக்குது, அதாவது அந்த 1/2. அந்த 1/2வை 20ஆல் பெருக்குனாதான் அரை வருஷத்துக்கு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்ல முடியும். அப்போ 110/100ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ இதில் 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன், இங்கே 2 0க்கு இங்கே 2 0 அடிச்சிட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 132 2 0ன்னு வரும். அதாவது 13,200ன்னு வருதுப்பா. இது அமௌண்ட்டு. இங்கேருந்து அசல் 10,000 கழிச்சனா 3,200 அப்படின்றது தான் வட்டி. சரியா? ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்னா ஒரு வருஷம் முடியும் போது 3,200 வட்டி கட்டியிருப்பேன். சரியா? இதே 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா ஃபார்முலா என்ன? அதே 10,000. ஆனால் 6 மாதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னு சொன்னேன்? பாதி ஆகிடும். அப்போ 20% இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தரேன்னா 10% தான் தருவேன். அப்போ அந்த 10%ஐ 110/100ன்னு எதுவுனா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தரேன், அந்த மாதிரி 1.5 வருஷம் தரேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தந்தால் 1.5 வருஷத்துக்கு 3 முறை தந்திருப்பேனா? ஸோ 3 முறை 110/100 எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இதில் 1 2 3 4 5 6 6 0க்கு 6 0 கேன்சல். ஸோ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,310ன்னு வருமா? இது அமௌண்ட்டு. எனக்கு இங்கேருந்து 10,000 அசலை கழிச்சிங்கன்னா 3,310ன்னு வரும். இதுதான்ப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தந்தால் 3,200 இன்ட்ரெஸ்ட் தரேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தந்தால் 3,310 இன்ட்ரெஸ்ட்டாக தரேன். ஸோ இதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3,310க்கும் 3,200க்கும் உள்ள வித்தியாசம் 110 ஸோ 110 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 at 20% per annum for 9 months compounded quarterly. வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, காலாண்டு அப்படின்னா ஃபார்முலா என்ன? 1 + R/4/100 பவர் 4n. இதில் அசல் 16,000, 1 + R 20%. அப்போ 20/4/100 4 × n. இந்த n தான் இங்கே 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 9 மாதத்துக்கான வட்டி நான் கேட்குறாங்க. ஸோ 9 மாதத்தை
எப்பவுமே மந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானேங்க, ஆண்டுகளின் எண்ணிக்கை தானே. இங்கே மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் வருஷத்துக்கு மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது 9 3 நாள் 12. ஸோ இதை 4 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 3/4ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 4க்கு இந்த 4 கேன்சல். அதே போல் 4 வாய்ப்பால் இது 1 முறை, இது 5 முறை. ஸோ 16,000 இன்ட்டு இது 100 100 100 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 105/100. 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வருஷம் இல்லை, இங்கே 3 முறை. ஸோ 3 முறை எழுதிக்கிட்டேன். இப்போது 1 2 3 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டேன். 5 வாய்ப்பால் இது 2 முறை, 5 வாய்ப்பால் இது 21 முறை. அதே 5 வாய்ப்பால் இது 20 முறை, இது 21 முறை. அதே 5 வாய்ப்பால் இது 4 முறை, இது 21 முறை. ஸோ 2 நாள் 8 வாய்ப்பால் 16 2 முறை. ஸோ மேலே எனக்கு என்னென்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ இதை பெருக்குனீங்கன்னா 18,522ன்னு வரும். சரியா? இந்த 18,522 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஆன்சர் இல்லை. ஏன்னா கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கொஷினில் கூட்டு வட்டியை காண்கன்னு தான் கேட்குறாங்க. அமௌண்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன்சர்மா. சரியா? தொகையை காண்கன்னு கேட்டிருந்தா இதுதான் ஆன்சரு. ஆனால் தொகை கேட்கல, அவங்க கேட்டது வட்டி தான். ஸோ அப்போ வட்டி வேணும்னா 18,522லேருந்து அசலான 16,000 கழிச்சிங்கன்னா மீதி 2,522ன்னு வரும். இதுதான் வட்டி. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். சரியா? இப்போ இந்த கொஷினும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லாஜிக்கலாக யோசிங்க. 16,000 அப்படியே ஏடிட்டேன். என்ன பர்சன்டேஜ் தராங்களோ அதை காலாண்டுன்னு சொன்னாங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அரையாண்டுனா 2ஆல் டிவைட் பண்ண சொன்னல. காலாண்டுனா 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 4ஆல் டிவைட் பண்ணால் 5 தானுங்க. அதை 105/100ன்னு எழுதிக்கிறேன். சரியா? 9 மாதத்துக்கு தான் வட்டி கேட்குறாங்க. 9 மாதம் ஞாபகம் வச்சுங்க. குவார்ட்டர்லி காலாண்டுன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தரேன்னு அர்த்தம். அரையாண்டுனா 6 மாதம் தானேங்க. காலாண்டுனா 3 மாதம், குவார்ட்டர்லி அப்படின்னா. சரியா? அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தரேன்னா 9 மாதத்தில் எத்தனை முறை கொடுத்துருப்பேன்? 9 மாதத்துக்கு எத்தனை 3 மாதம்? 3 முறையா? கரெக்டா? ஸோ அப்போ அதனால தான் இங்கே 3 முறை எழுதியிருக்கேன். ஸோ லாஜிக் புரியுதா? காலாண்டுன்னு கொடுத்தா பர்சன்டேஜை 4ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் எனக்கு 5% வருது. அதை 105/100ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் 9 மாதம்னு கொடுக்குறாங்க. காலாண்டுன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம். அப்போ 9 மாதத்துக்கு 3 மாதம். ஸோ அதனால் 3 முறை எழுதிக்கிட்டேன். ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து அமௌண்ட்டு. அங்கேருந்து அசலை கழிச்சிங்கன்னா மீதி வர்றது வட்டி. சரியா? ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the compound interest on rupees 30,000 at 7% per annum is 4,347. the period is, அதாவது the period அப்படின்றது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மொத்த ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் அதே 30,000க்கு 7% அப்படின்றத 7/100ன்னு எடுத்துக்கலாமா? 2 0க்கு 2 0 அதிர்ஷ்டேன். இதை பெருக்குனா 2100ன்னு வரும். கரெக்டா? இப்போது 2வது வருஷத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னா இதை 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 2ஐயும் ஆட் பண்ணால் 32,100. இதுக்கு 7% என்னன்னு பார்க்குறேன். 2 0க்கு 2 0 அதிர்ஷ்டேன். 1 7 7 2 14 7 3 21 1 22. ஸோ இதை கூட்டி பாருங்கள், கரெக்டாக 4,347ன்னு வரும். சரியா? ஸோ 30,000க்கு 7% வட்டி போட்டாங்கன்னா ஃபஸ்ட் இயரு 2,100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேன். சரியா? 2வது வருஷம் இந்த வட்டி அசல் கூட சேர்ந்துடும். அப்படி சேர்ந்தால் 32,100. அதுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் போட்டால்
2247 ரூபாய் வருது. சரியா? ஸோ ஃபஸ்ட் இயர் ஒரு 2100, ரெண்டாவது வருஷம் ஒரு 2247, மொத்தமாக 4347 ரூபாய் வருது. இது எத்தனை வருஷத்தில் வருதுன்றது தான் கேள்வி. 4347 வட்டியாக வருதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது எத்தனை வருஷத்தில் வருதுன்னு தான் கேள்வி. ஸோ 2 வருஷம் இல்லைங்க. ஸோ 2 இயர்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன். இன் வாட் டைம் வில் 1000 become 1331 at 10% per annum compounded annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டு வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1331 ரூபாவா மாறும்? ஸோ 1000 ரூபாய் இருக்குது, அது 1331 ரூபாவா மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 331 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த 331 ரூபான்றது எனக்கு வட்டி. சரியா? இல்லை சின்ன வேல்யூவாக இருக்கிறது தான் அசலு, பெரிய வேல்யூவாக இருக்கிறது தான் அமௌண்ட்டு. தொகைக்கும் அசலுக்குமான வித்தியாசம் தான் வட்டி. சரியா? ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச அந்த ஐடியாவை வச்சு தெளிவாக பாருங்கள். அசல் 1000 ரூபாப்பா, இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா 10/100, 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். ஸோ பெருக்குனா 100 ரூபான்றது ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போ ரெண்டாவது வருஷம் இது ரெண்டுமே ஆட் ஆச்சுன்னா 1100 ரூபா ஆகும். இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தரேன். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 110 ரூபா இன்ட்ரெஸ்ட் தருவேன். ஸோ 2 வருஷம் சேர்த்தா மொத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 210 ரூபா வருது. அதாவது 210 ருபீஸ் அதில் இன்ட்ரெஸ்ட்டு. சரியா? ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்குங்க? கொஷின் பிரகாரம் 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ 2 வருஷம் ஆன்சர் இல்லை. மறுபடியும் என்ன செய்யலான்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 1210, இதுக்கு 10% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 ரூபா. சரியா? ஸோ இப்போது இந்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. ஒரு 100, ஒரு 110, ஒரு 121 ஆட் பண்ணிங்கன்னா 331 ரூபா வரும். இந்த 331 ரூபான்றது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கான வட்டி. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, 3 வருஷத்துக்கான வட்டி. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க. 3 இயர்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஞாபகம் வச்சுங்க, 2 வேல்யூ தராங்கன்னா அதில் சின்ன வேல்யூன்றது அசலு, பெரிய வேல்யூன்றது அமௌண்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் எனக்கு வட்டி. ஸோ 331 ரூபா வட்டி வரணும்னா 1000 ரூபாய்க்கு 10% பார்த்தா 100 ரூபா, 1100 ரூபாய்க்கு 10% 110 ரூபா, 1210க்கு 10% 121. இந்த 3 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை வருஷத்தில் வருதுன்னு கேட்குறாங்க. 3 இயர்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேம் அதே மெத்தட். இங்கேயும் கொஷினில் பாருங்கள், இன் ஹவு மச் டைம் வில் எ சம் ஆஃப் rupees 1600 amount to 1852.20 at 5% per annum compound interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும்? ஸோ 1600 ரூபா இருக்குது, இது 1852.20 மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 252 ரூபா 20 காசு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? 1852.20 1600 கழிச்சிருங்க, 252 ரூபா 20 காசு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதாம்மா வட்டி. இன்ட்ரெஸ்ட் 252 ரூபா 20 காசு எத்தனை வருஷத்தில் வரும்? இதுதான் கேள்வி. சரியா? நான் பேங்க்கில் 1600 ரூபா போடுறேன், பேங்க் எனக்கு 5% வட்டி தருது. ஸோ அப்போது 2 0க்கு 2 0 அடிச்சா, அதாவது ஃபஸ்ட் இயரு 80 ரூபா வட்டி தருது. சரியா? ஸோ ரெண்டாவது வருஷம் இது ரெண்டுமே சேர்ந்துருங்க, இதை சேர்ந்தா 1680. இதுக்கு 5% வட்டி பேங்க் தருதுன்னா ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டேன். 5 வாய்ப்பால் இது 1 முறை, இது 2 முறை.
ரெண்டாம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 84 முறை. ஸோ 84 ரூபா வட்டி எனக்கு கிடைக்குது. சரியா? அப்போ இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 164 ரூபா வட்டி வருது. ஆனால் எனக்கு தேவை 252 ரூபா 20 காசு வட்டி வரணும். அப்போ நான் என்ன செய்யணும்னா மறுபடியும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 1680 ஒன்று, ஒரு 84 ஒன்றா 1764 வருது. ஸோ 1764க்கு அதே 5%ன்னு பார்க்குறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1764 × 5, 5 4 20, 5 6 30, 32, 5 35 3 38, 1 5 5, 5ஓட 3 ஆட் பண்ணால் 8. ஸோ எனக்கு 8820/100ன்னு வருமாமா? ஏன்னா இந்த 100 இருக்குல்ல. ஸோ 2 0 இருக்குது, கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 88 ரூபா 20 காசுன்னு வருது. இதுதான் 3வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஞாபகம் வச்சுங்க, 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபஸ்ட் இயர் 80 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு, 2வது வருஷம் 84 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு, 3வது வருஷம் 88 ரூபாய் 20 காசு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 252 ரூபாய் 20 பைசா இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு 3 வருஷத்தில் கிடச்சிருக்கும். சரியா? ஸோ லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஈஸியாக போகிறதுக்கு என்ன வழினா, ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுங்களேன். 80 ரூபா வந்திருக்கு. சரியா? எனக்கு 252 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரணும். லாஜிக்கலாக யோசிங்க, 80ஆம் வாய்ப்பாடில் 3 முறை 240. இது கூட்டு வட்டின்றனால அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் 252ன்னு வருது. ஸோ 80ஆம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா, அப்போ 2 வருஷத்துக்கு 160 சம்திங்கில் இருக்கும். 3வது வருஷம் வரும்போது 240 கிட்ட ஆன்சர் இருக்கும். அப்படியாவது யோசிக்கலாம். இங்கே பாருங்களேன், 2 வருஷம் வரும்போது நான் 160 கிட்ட சொன்னேன்னா இங்கே 164ன்னு வருது. அவ்வளோதான். இப்போ 3வது வருஷம் வரும்போது 240 கிட்ட இருக்கும். அதுதான் நான் 252ன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு வருஷம் கண்டுபிடிச்சி அதை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கனாலே ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் சம் குரோ, இதுக்கு முன்னே ஒரு சம் பார்த்தோம்ல, இப்போ இந்த சம் குரோ எடுத்துங்க. இந்த சம்மில் 3 வருஷன்றது எப்படி பார்த்தோன்னே சொல்லலான்னா, இது 100 ரூபாமா. ஸோ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வைங்களேன். இங்கேயே நமக்கு 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட வரும். கரெக்டா? ஸோ 2வது வருஷம் 200 சில்லறையில் வரும், 3வது வருஷம் 300 சில்லறையில் வரும். அவ்வளோதான். பாருங்களேன், இதை ஆட் பண்ணால் 210. அதுதான் 2 வருஷம் முடியும் போது 200 சில்லறையில் வரும்னு. 3 வருஷம் முடியும் போது 300 சில்லறையில் வரும். இந்த விஷயம் புரிஞ்சால் போதும். சரியா? ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷனில் பாருங்கள், இன் ஹவு மெனி இயர்ஸ் 1728 வில் பிகம் 2197 அட் 8.1/3% annum ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேப்பா, இங்கே 1728 இது 2197 மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். 469 ரூபா அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ 469ன்றது எத்தனை வருஷத்தில் எனக்கு வட்டியாக கிடச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக, அதுதான் பார்க்க போகிறேன். இந்த சம்மில் இந்த 8/1/3% இருக்குல்ல, இதை நான் என்ன செய்கிறேன்னா சைடில் மல்டிப்ளை பண்ணால் 8 24, 24 + 1 25/3. ஸோ இதை எடுத்து சம் போட போகிறேன். சரியா? அப்போ 1728 இதுக்கு 25/3%/100. இப்போ 5%னா 5/100ன்னு எதுவும் இல்லை. அப்போ இங்கே 25/3ன்னு வருது. ஸோ 25/3/100ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதை மாற்றி எப்படி எதலாம், 25/300ன்னு எதலாமா? இந்த 3 கீழே 100ஆல் மல்டிப்ளை ஆகி 300ன்னு ஆகிடும். சரியா? ஸோ 25ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 12 முறை. 12ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை. இங்கே 1 12 12, 4 48, அகை 4 48. ஸோ 144ன்றது
ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வருஷம் இந்த 1728 கூட இந்த 144 ஆட் பண்ணுங்க. 1728 ஒரு 144 ஆட் பண்ணிங்கன்னா 6 7 8 1 1872ன்னு வருதுப்பா. இதுக்கு இங்கே 1/12 தானமா கட்சியாக வந்தது, இதை மட்டும் எடுத்துக்குமா. 1/12 செக் பண்ணுறேன்னா ஓர் 12 இங்கேயும் ஓர் 12 மீதி 6 67 5 முறை 60 மீதி 7 72ல் 6 முறை வருமா. ஸோ 156ன்னு வருது. இது ரெண்டாவது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். மூணாவது வருஷம்னும் போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 872 கீழே ஒரு 156 இதை ஆட் பண்ணிங்கன்னா 2028ன்னு வருதுப்பா. இந்த 2028க்கு ஒரு 1/12 ஓர் 12 20ல் ஒரு 12 இருக்கும், மீதி 8 82ன்னும் போது 12 வாய்ப்பால் 6 முறை 72 மீதி 10 108ல் அது 9 முறை இருக்குமா. சரியா, அப்போ 169 அப்படின்றது மூணாவது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இங்கேயே இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுங்க. ஒன்றும் இல்லை, இந்த 144 இவ்வளோலாம் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது புரியணுமே, ஃபுல்லாக முடிக்கணுமே அப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். லாஜிக்கலாக யோசிங்க. இந்த 154 நான் 150னே எடுத்துக்கிறேன். 150ன்னு எடுத்தாலே 3 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 150 ரூபானா 3 வருஷத்துக்கு 450 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இங்கே 469ன்னு வருது. ஸோ அப்படி யோசிச்சிருந்தீங்கனாலே 3 வருஷம் ஆன்சர் ஆகிருக்கும். சரியா, இல்லையா இதை 3ஐயும் ஆட் பண்ணி பாருங்க. இதை 3ஐயும் ஆட் பண்ணாலே கரெக்டாக 469 தான் வருது. ஸோ எத்தனை வருஷத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சரு 3 வருஷத்தில் வரும். சரியா, அப்போ 3 இயர்ஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுனா எப்படி சம் போடணும்னு பார்த்தோம். அதே போல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதனுடைய அப்ளிகேஷன் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றிகள் பல.